நான் கேட்ட கேள்விக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கா? கடன் இருக்கா உனக்கு? ஆ, வராகி அம்மன் எங்கப்பா இருக்காங்க? திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் உனக்கும் எவ்வளோ தூரம்? அதில் வலது அது பக்கத்தில் தான் வராகி அம்மன் இருக்குது, ஒரு தெருக்குள்ள. சரிண்ணா, கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போனேன். சொந்த வீட்டில் வாழக்கூடிய சூழ்நிலைகளில் விடுபட்டவன் நீ, புரியுதா? 2.25 ஆண்டுகளாக கிரக குறை காரணத்தால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும், தொழில் சம்பந்தமான மன வருத்தமும், பொருள் இழப்பும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். இருக்காடா? கால் வந்துட்டு வா. போதும் மாரியப்பா, வேற என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா. தம்பி, மாற்றிடலாமா? இந்தா, உன் பையனால் கொஞ்சம் உள்ளூருக்குள்ளே கொஞ்சம் மன வருத்தங்களும் குழப்பமும் இருக்குண்டா. சட்டப்படி சிக்கல் வராமல் நான் அவனை அனுப்பித்தாரேன். இந்தா, வீண் போராட்டம் வேண்டாம். 3 மாத கால அவகாசத்தில் வெற்றி அடைஞ்சு வந்துடுவேன். நல்லா இந்தா மகன். கர்மசாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி பக்கத்தில் திருச்சி மணப்பாறை மாடு கட்டி திருச்சி அவசரம் ரொம்ப இருக்கு. மகனை பற்றி கேட்டு வந்தது யாரும் உண்டா? வாங்க. எங்கே இருக்கார் பையன்? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊர்? சிவன் கோயில் உங்கள் ஊர் பக்கம் இருக்கா? ஒருத்தர் முன்னால் வாங்க. அப்படின்னு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. 3.25 ஆண்டுகளாகவே மகனுடைய நட்பாலும் அவனுடைய கிரகப்புறனாலும் பல தவறான பழக்க வழக்கங்களை கையில் கொண்டு வீட்டில் நிலையாக இருக்காத மனநிலைகளை கொண்டு இருப்பான். உண்மையா? இந்த நிலைகளில் சட்டப்பூர்வமான நிலைகளில் எதுவும் பிரச்சனை வரலாமா? தொழில் சம்பந்தமான விஷயத்தில் உள்ள உறுதி இல்லாதவனாக இருப்பதனால் நீ வேதனை அடைந்திருக்கிறாய். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். அவனுடைய தீய பழக்கத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி திருத்தி தெளிவடைய வைத்தால் போதுமா? பக்கத்தில் வரலாம். அதைத்தான் நான் சொல்லிட்டேன். தொழில் சம்பந்தமான விஷயத்தையும் வெற்றியாக்கி தரேன், உன் பிள்ளைய திருத்தி தரேன். 3:30 மணிக்கு என்னையப்பா உன் மகனுக்கு நல்ல வழி காட்டுறேன். இந்தாப்பா, புண்ணியத்தை விளைவாயப்பா. கால் வந்துட்டு வரலாம். அண்ணே, மகாராஜன் நீ மட்டும் என்ன வேணும்னு கேட்டுக்கிடுவியாப்பா. என்ன வேணும்? கண்ண முடிக்கா. தொடாதே சொல், தொடாதே சொல், தொடாதே சொல், தொடாதே சொல். கால் வந்துட்டு வா. எத்தனை அர்த்தம் இருக்குது, ஆனால் சொல்லவும் செய்யணும், சொல்லவும் முடியாது. அதான் பார்க்க எப்படி பண்ணுறது ஒன்றும் புரியல. வேறு மாதிரி சொல்லிடுவோம். 3 முறை தோன்றி மறைந்தது, 3 முறை தோன்றி மறைந்தது. அந்த புத்திர பாக்கியம் ஏன் நிலைக்கவில்லை? ஒரு பஸ்ஸில் 85 சீட்டு இருக்குது. 85 சீட்டுலேயும் ஆள் இருக்குது. புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. 85 சீட்லேயும் ஆள் இருக்குது. 3 பேர் ஏறுதாங்க. 3 பேருமே உட்கார முடியாதவங்க. யாருமே எந்திக்க மாட்டுக்கான்.
ஆனால் 3 பேர் நிற்கிறான். ஆனால் அவனுக்கு உட்கார இடம் வேணும். என்ன செஞ்சால் அந்த இடம் கிடைக்கும்? என்ன செஞ்சால் இடம் கிடைக்கும்? உட்கார்ந்துருக்கிற யாராவது சீட்டை காலி பண்ணணும். உண்மையா இல்லையா? காலி பண்ணால் தான் நிற்கிறவனுக்கு இடம் கிடைக்கும். இந்த வீட்டுக்குள் ஆயுள் சம்பந்தமான குறைபாடுகள் உன் வீட்டில் இருக்கு, புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை பாக்கியம் தோன்றிய பிறகு ஒருவருடைய ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் சில குறைபாடுகள் ஏற்படும். அந்த விதிகளின் காரணத்தினால்தான் இதுவரை குழந்தை பாக்கியத்துக்கு உறுதி இல்லாமல் இருந்தன. வரக்கூடிய ஆவணியிலிருந்து ஐப்பசிக்குள்ள ஒரு குழந்தை ஜனனமாகும். அந்த குழந்தை பிறந்த பிறகு 3.25 ஆண்டுக்குள் குடும்பத்தில் ஒருவருக்கு முக்தி ஏற்படும். காலம் சொல்லலாம். முக்தினா என்னென்னு ஊரில் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டோம். இங்கே சொல்ல வேண்டாம். என்ன கர்மசாமிக்கு இந்தாப்பா, இந்த ஜனனம் நிலையானதாக இருக்கும். பிறக்கும் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். கர்மசாமி என்று பெயருடையவனாக இருப்பான். வெற்றி உண்டு. ஒரு கேள்வி தான் இன்னைக்கு. அடுத்த உத்தரவில் அடுத்து அடிப்போம், ஜம்முன்னு அடிப்போம். கர்மசாமிக்கு என் மனைவி என் மக்கள் என்கிட்ட வருவாங்களா வரமாட்டாங்களா? வீணாத பாலாய் விரும்பாத பூவாய் இன்றென்னை வெறுத்தாளே, என் வாழ்வை பறித்தாளே, பொன்னான வாழ்வே மண்டாகி போமா துயரம் நிலைதானா. இன்னொரு முறை காலம் சொல்லலாம். வாழும் பொழுது மனிதனுக்கு அமைதி வேண்டும், அடக்கம் வேண்டும். போன பிறகு புறம்பி நடக்கப் போவது என்ன? ஒன்றுமில்லை. அதனால் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆசையை கட்டுப்படுத்தி இருந்தால் மனைவியினுடைய மனம் கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். அளவில்லாத ஆசையும் அளவில்லாத துடிப்பும் கொண்டு ஆவேசத்தால் அவசரத்தால் அவள் அன்பை பாசத்தை முறியடித்த காரணத்தால் ஒரு மனைவி இப்போ பிரிந்திருக்கிறாள். ஆனால் வந்து சேரக்கூடிய நேரம் வந்து விட்டன. வெற்றி அடைந்து விடலாம். நீ என்னை பார்க்க ஆடி 20ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வர வேண்டும். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கால் ஒன்றலாம். யாருப்பா அது? சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் சாட்சி, தர்மம் உன்னை வாட்டுதடா. வாடா தம்பி, என்னப்பா வேணும்? பாட்டு பாடினதை பற்றி கவனிச்சியாடா? என்ன கவனிச்ச நீ? சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனையோ பேர்கள் சாட்சி, தர்மம் உன்னை வாட்டுதடா, உன் மனநிலையை காட்டி. கண்ணை மூடுறா தம்பி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உலகிலி காட்டும் தாய் எனக்கு மாறி காலத்தை காட்டும் பகவானே வருவாள். உன்னுடைய வீடு ரோட்டிலிருந்து வலதுபுறமாக இறங்கி இடதுபுறமாக திரும்பினால் உன்னுடைய வீடு. அதை தாண்டிய உடனே ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. இருக்காடா? அது பக்கத்தில் ஒரு அம்பாள் கோயிலும் இருக்குது. இருக்கா? முருகப்பெருமானுடைய வாகனம் வருது. முருகப்பெருமான் அங்கே இருக்காரா? இருக்கு, இருக்காரு. அது அந்த வாகனம் வருது. அதான் சொன்னேன். உன்னுடைய மனைவி உன்னை பிரிந்து விட்டாள். அது சண்டையாகவும் முடிவடையவில்லை, சமாதானமாகவும் முடிவடையவில்லை. அதனால் இந்த வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற முடிவும் கிடைக்கவில்லை. வேண்டாம்னு சொன்னால் வேறு வாழ்க்கையை பார்க்க தயார். ஆனால் அந்த முடிவு கொடுக்காமல் என்னை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும்? இதுக்கு ஒரு முடிவு வேண்டும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டோம். அண்ணன் திருச்சி குழந்தை வர வாங்கல அண்ணன், சாப்பிடாம போகாதீங்க. நீலக்கலர் சட்டை சாப்பிட்டு போங்க. ஆத்திரம் கொள்ளாதே ஞான பெண்ணே. அவ உன்னைய கஷ்டப்படுத்தணும்னு விரும்புகிறாடா.
அதனால் இந்த வாழ்க்கை நிலைக்காது என்பது ஒரு முடிவு. ஆனால் இன்னும் 4 மாதங்கள் வரை இந்த சோதனை உனக்கு இருக்கும். கோபப்படாமல் சலிப்பு தட்டாமல் மனதை அடக்கிக்கொள். கார்த்திகை தீபத்துக்குள் உன் வாழ்வுக்கு தெளிவான விடையும் வெற்றியும் கிடைக்கும். யார்த்தையும் கோபப்படக்கூடாது, விவகாரமே பேசக்கூடாது. கருப்புசாமி நீயே பார்த்துக்கான்னு சொல்லி விட்டுருடா, நான் பார்த்துக்கிடுறேன். எல்லாம் முடிஞ்சு போயிடும். போ, நல்ல வயிறார சாப்பிட்டு போ, உரையாக போயிடாத. போ எல்லாத்தையும் நான் கூப்பிடாமலே வந்துட்டீங்க என் கோட்டைக்குள்ளே. சரி வந்துட்டீங்க காலைல வந்துட்டுவாங்க. அடுத்த பகுதியில் கள்ளக்குறிச்சி பக்தர்கள் கள்ளக்குறிச்சி. என்ன வேணும்? கண்ணை முடிக்காங்க. பூவி இருந்தும் பொட்டு இருந்தும் புன்னகை இல்லை. உன் மனைவியை போய் பார்த்தேன். மனது சரியில்லைன்னு சொல்லி பகைமை அல்ல, மனநிலைகள் சரியில்லை. சாப்பிட்டோமா சாப்பிடாதாங்கிறது அவளுக்கே தெரியாது. சாப்பிட்ட உடனே கை கொண்டு நான் சாப்பிட்டேனா இப்படி காப்பா. இந்த மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருந்தே. இது எதுவும் வேற எதுவும் கோளாறாக இருக்கலாமா கருப்பசாமி? கண்டிப்பாக இது கோளாறே இல்லைப்பா. அப்படி செய்வனையால் இது நடந்திருக்குன்னு உன்னைய ஒருத்தன் சொன்னாம்னா உன்னை ஏமாற்றி பணம் முடுங்க போகிறான்னு அர்த்தம்டா. இது மருத்துவத்தால் பார்க்க வேண்டிய ஒரு சிகிச்சை. என் சக்தியால் அவள் உணர்வை நான் திருப்பிடுவேன். கால் வந்துட்டு வா. என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டுக்கா, அதை திருத்தி தாங்கன்னு யார் காட்டு வந்தா? வாக்கா என்னடா கருப்பசாமிக்கு 3 முறை என்னைய பார்க்கணும். திருத்தி தாரேன். என்ன அமாவாசைக்கு முதல் நாள் வந்திருப்பான் ஊருக்கு போயிட்டு. 13ஆம் தேதி அன்னைக்கு இங்கே வா. அங்கே போயிட்டு வாங்க. என்னம்மா பிள்ளைக்கு கால் வந்தா? யாரெல்லாம் வந்திருக்கிய? என்ன விஷயம்? உங்க கூட எத்தனை பேர் வந்தாங்கம்மா? 15 பேர் வந்திருக்க. 15 பேர் வந்து உட்காந்துருந்தீங்களா? இது யாரு? அப்படி கரெக்ட். கொஞ்ச காலமாக டிக்டாக் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க செல்லில். டிக்டாக்லேயே லவ் பண்ணுவாங்க, டிக்டாக்லேயே ஒரு இடத்த மெயின்டைன் பண்ணுவாங்க, டிக்டாக்லேயே அங்கேயே நேராக போய் ப்ராக்டிக்கலாக எல்லாம் சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதைத்தான் ஓம் பிள்ளை செஞ்சுது. கால் வந்துட்டோம். நல்ல பிள்ளை. விஞ்ஞான வளர்ச்சி, மெய்ஞானத்தின் தொடர்ச்சி, வாழ்க்கையின் தளர்ச்சி, தாங்க முடியாத துயரங்கள். என்ன செய்ய முடியும்? இப்போ என்ன செய்யணுமா உன் பிள்ளைக்கு? எப்படி எப்படி கண்ணை முடிக்காமா? நீ நல்ல கண்ண முடி. சாமி என்னென்ன கருப்பசாமிய உழைத்த முதலாம் உறவாடுடைய பெண் வீட்டுக்கு போகுது. அவன் உள்ளத்தில் உங்கள் நினைவு இல்லை. மதிமயக்கமாகி அவளே தஞ்சம்னு அவன் உள்ளம் போயிடுது. அவன் உள்ளத்தை திருத்தி தாய் பக்கம் திரும்ப வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. இருக்கு. இந்தா கண்ணை முடிக்காமா 3 முறை என்னைய பாருமா. உன் பிள்ளைய திருத்தி தரேன். என்ன உனக்கு பணம் தரப்போறோம்ல? என்னைய நினச்சிக்கா உள்ளத்தில். இந்தா உன் கடன்லாம் தீர்ந்துருந்தாய். போய்ட்டோம். கருப்பசாமிக்கு சாமி என் மனநிலைகளும் சரியில்லை, எனக்கு தொழிலும் சரியில்லைன்னு கேட்டு வந்தது யாருப்பா? ஒரு ஆண்மகனை கேட்க வந்திருக்கான். என் மனதும் சரியில்லை, எனக்கு தொழிலும் சரியில்லைன்னு. குனிஞ்சு வாடா, சங்கிலி அத்துறாதப்பா. 100 கால் விட்டுருவோம். குடிக்க வெண்ணி விடுறா மாரியாத்தா.
கந்தா உன் மனம் காண. எந்த ஊருடா தம்பி? சரி, என்னடா செய்யணும் உனக்கு? பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கா, சேர மாட்டா, குழந்தைங்களாம் தனியாக இருக்காங்க, வீடு கட்டணும், உடம்புல பிரச்சனை. அதான் மனநிலை, உடல்நிலை, தொழில்நிலை. கால் ஒன்று உன் மனைவியுடைய மனத்தை போய் பார்த்தேன். இப்போ உன் கூட வாழறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. உன்னோடு இருக்கிறது அவள் மரியாதை குறைவாக நினைக்கிறான். சரியா? அந்த வார்த்தைகளையும் வெளியே சொல்லுதான். அவன் கூட இருக்குது எனக்கு பிடிக்கல, நான் தனியனாலும் வாழ்ந்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படியோ உன் மனைவியோடு உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன்டா. ஆனால் நீ தனிமரமாகிவிட்டால் உன்னை தாங்குவார் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கே உன்னுடைய உடல்நிலைகளும் உன் மனநிலைகளும் சீரில்லை. பொருளாதார நிலைகளும் உனக்கு வீழ்ச்சி. உன் உள் ஆழத்தை நான் பார்த்தேன். குறிப்பிட்ட காலத்துக்குள் மனைவி மக்கள் சேரவில்லை, நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்பது உன்னுடைய ஆழ்மனதில் இருக்கும் ரெக்கார்ட்ஸ். அப்படி உன்னைய சாக விடுறதுக்கு நாங்கள் உட்காரல, உன்னைய நான் வாழ வைப்பேன். கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்பசாமிக்கு வாடா தம்பி. அவன் உன்கிட்ட பேசுவா. உன் பிள்ளை குட்டிகளோடு நீ சந்தோஷமாக இருக்கலாம். இப்போதைக்கு வேண்டாம்டா, பொறுமையாக. அவங்க வந்து சேர்ந்தோன்னு வீடு நான் கட்டித்தரேன். நல்லா வயிறார சாப்பிட்டு போடா குட்டிக்கல. என்ன, உனக்கு இங்கே ஒரு தாத்தா வீடு இருக்குது. அவர் தான் நம்ம கருப்பசாமி என்னும் தாத்தா. என்ன, நல்லா கருப்பசாமிக்கு என் பிள்ளைக்கு புதுமையான வாழ்வை அமைத்து கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாருமா? பிள்ளைக்கு கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? வாழ்க்கை யாருக்கு? பிள்ளைக்கு வாழ்க்கையை சொந்தமாக கேட்டு வந்தவங்க யாரும் உண்டுமா? தொழில் சொந்தமாக கேட்டவங்க யாரும் இருக்கீங்களா? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். சிவபெருமான் வரார, எங்கே இருக்காரு கேட்டு பார்ப்போம். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அவன் தேவிக்கு இசைந்தது நவராத்திரி. சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? பக்கத்தில் இருக்கு. வாங்க, இந்த விரலை பிடிமா, கண்ணை முடிக்காமா. இடுப்புக்கு கீழ் இடுப்பு முட்டு சம்பந்தமான வலி வேதனைகள் இருக்கும். ஒரு சைடு உணர்வற்று மரமறுத்தது போல் தோன்றும். இப்படிப்பட்ட நிலைகள் இருக்குது. இதை மாற்றி உன்னை ஆரோக்கியமாக வாழ வச்சு தந்தால் போதும்ல, காப்பாற்றிருந்தேன். உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தில் ஓராண்டுகளுக்குள் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கும். உன் பிள்ளைக்கு நல்ல தொழிலையும் வாழ்க்கையும் அமைச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? நல்ல கெட்டிக்காரத்தனமான வார்த்தை, ஐப்பசிக்குள்ள கருத்தரிக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு வீரவே. சந்தோஷமாய் வாங்க. ஆமாம், கண்ணை முடிக்காப்பா. இந்த பணத்தை கொண்டு போ, லட்ச லட்சமாக குவியும் போ. கர்பசாமிக்கு ஐயன் கர்பசாமிக்கு வெள்ளை போக்கா ஏக்கா எந்தி இளைய சாந்திக்கா சரி, 1 2 3 4. அப்படியா? சரி சரி. நான் கோயம்புத்தூர். தோட்டம் வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? தோட்டம் வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தது
கோயம்புத்தூர் எல்லை, தோட்டம், வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க, திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. வாங்க, நீ யாரு? கால் வந்துட்டோம். பொறுமையிலும் பொறுமை, இன்னொரு தரங்க மட்டும்லாம். அங்கிருந்து பார்த்தேன், பொய் பொய் பொய்ன்னு ஒரு குரல் கேட்கு. என்ன அப்படி சத்தம் கேட்கு அப்படின்னு பார்த்தேன். உன் பிள்ளை பேர் என்ன பேர்ப்பா? பிள்ளையின் பேர் என்ன? பக்கத்தில் வா. சாதகம் 1 இருக்கா 2 இருக்கா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். பிறந்த லக்கணம் வேறு, கணித்து கொடுத்த லக்கணம் சுமார் 3/4 மணி நேரங்கள் கழித்து வேறு லக்கணத்தில் ஜாதகத்தை போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஜாதகப்படி பலன் கலத்திர தோஷம் உள்ள ஜாதகம். சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாய் தோஷமும் இருக்கக்கூடிய ஜாதகம். உண்மையா? இந்த 2ம் இருக்கக்கூடிய காரணத்தினால் கல்யாணம் முடித்தால், சோதிடர் சொன்ன வாக்கு, கல்யாணம் முடித்தால் கணவன் மனைவியுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்படும். அப்படி இல்லையே முதியவர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகினால் இந்த ஜாதகத்துக்கு பெண் கொடுக்க வேண்டாம் என்று பொய்யான தகவல்களை சொல்லி பல ஜாதகங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. இதுதான் உண்மைகள். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உன் பையனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கார். அந்த சுபிட்சமான காலத்தை அனுசரித்து வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்கு உட்பட கல்யாணத்துக்கு வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி தந்தால் போதுங்களா? தடையில்லாமல் வெற்றியாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? அந்த செல்வம் கிடைக்கும், வெற்றியாக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போப்பான். கர்மசாமிக்கு திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவன் யாருன்னா வந்திய? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? வாங்க, 2 பேர் இருப்பாங்க நீதிமன்ற வழக்கு. என்னடா தம்பி, தூக்கத்தில் உன்னுடைய பலமெல்லாம் போயிரும். என்ன போயிரும்? தூக்கத்தில் உடம்புல உள்ள பலமெல்லாம் போயிரும். பலம், சக்தி, சக்தியெல்லாம் கடிதமாயிரும். கால் வந்துட்டு வா. உண்மையா? நீ நினைக்கிற பொண்ணால் உனக்கு திருமண வாழ்க்கை நடக்காது. அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. புரியுதா? அதனால் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை கைவிடுவதே நன்று. உனக்கு திருமணம் தை மாதத்தில் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஜெயிச்சு தாரேன். தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கும் உனக்கு வெற்றியை தாரேன். வேறு என்னப்பா வேணும்? இந்த மாதமே அமைஞ்சிருண்டா. ஆவணியில் குடியேறு. அசத்துடா தம்பி. ஒரு சித்த வைத்தியரை பார்த்து மருந்து சாப்பிடு போ. கர்மசாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. கால் வந்துட்டு வரலாம். என்னடா ஜபா முடிக்க? என்னப்பா நீதிமன்றம்? கண்ண முடிக்காப்பா பார்க்கட்டும்னா? கற்பராயன் ஒரு சாமி வர்றாரு. எங்கேயா இருக்காரு? இருக்காரா? 47. எனக்கு முன்னால் இருந்தானா? கேட்டு பார்க்கவா? சரி. 47 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்த இடம் வேறு, இப்போ இருக்க இடம் வேறையா? கால் வந்துட்டு வா.
முத்திலும் கண்டார் முதுமை கொண்டார். வரலாம்ப்பா. முன்னொரு காலத்தில் இறந்தவர் ஒருவரை தெய்வமாக வைத்து வணங்கிய குடும்பம் இப்போ உனக்கு இடம் சொந்தமான விஷயத்தில் வழக்கு பதிவிட்டு வெற்றி காண முடியாமல் உனக்கு உதவி செய்யக்கூடியவர்களை திசை மாறி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து உன்னைய தோற்கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் உனக்கு நான் ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. இந்தா ஜெயிச்சுத்தாரேன். 6 மாதத்தில் நல்ல அறிகுறி. தெளிவடைந்து வருவாய் மகனே, என்னாலும் உயர்ந்தும் இருப்பாய். வாழ்க. காலம் தரும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இன்னும் உள்ளம் பக்குவப்படலையே. இன்னும் ஒரு முறை கால் விடுங்க பார்ப்போம். மனசை சாமிகிட்ட கொடுங்க. வரலாம். ஒன்றுமே பேசக்கூடாது. கண்ணை மூடி உட்கார்ந்தா எல்லா உண்மைகளும் வெளியே வரும். மாமியாளுக்கே ஒரு சேதி மதிச்சு நடந்த மறுவாதி. நான் சொல்லுற வார்த்தை எதுவும் தெரியுதா? தெரியலையா? இருக்கான். என்ன செய்தான்? யாரையாவது விரும்புவதாக சொன்னானா முன்னால்? கண்ணை முடிக்காங்க. முன்னொரு காலத்தில் ஒரு பெண்ணால் அவன் மனம் பாதிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியல, உண்மையான சம்பவம் நான் சொல்கிறது. இப்போ 1.25 ஆண்டுகளாக திருமணம் சொந்தமாக முயற்சிகள் எதுவும் நடந்திருக்காது. ஒரு காலில் தண்டை, ஒரு காலில் சொல்லக்கூடாதுல்ல. 100 தடவை காலில் வந்துட்டுவாமா, காலில் வந்துட்டுவாங்க. தண்டை போட்டிருந்தால் அவன் சிவன், கொலுசு போட்டிருந்தால் சக்தி, இரண்டும் சேர்ந்தால் அர்த்தநாரீஸ்வரன். வரலாம் தாயி. உன் பையனுக்கு திங்களை சூடிய சிவபெருமானுடைய அனுக்கிரகம் இருக்கு. அந்த அனுக்கிரகத்தினுடைய காரணத்தினால் மகா சிவராத்திரிக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். அது பங்குனி மாதமாக இருக்கும். புரியுதா? அந்த வீட்டில் தாய்மாமன் இல்லாத பெண்ணாக இருப்பாள். ஆனால் இவனுக்கும் அவளுக்கும் ஒரே கம்பெனியில் வேலை உள்ள சூழ்நிலைகள் உள்ள குடும்பமாகவே அது நடக்கும். வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? யாரு? அடுத்த உத்தரவில் பேரனை பற்றி பேசுவோம். இப்போ வாங்க. நல்லா கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வரலாம். ஏக்கா வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க, சாப்பிட்டு போங்க. என்ன டும் டும் டும். என்னப்பா பையனுக்கு? எல்லாமே இதே கல்யாணம் தான். கல்யாணம்மா கல்யாணம். இருக்கா? சூரசம்காரத்துக்கு பின் திருமண வாழ்க்கை தோன்றும். சூரசம்காரம் எப்போ வருது? எப்போ வருதுப்பா? ஒருத்தன் ஆடியோ மாதத்தை எப்போன்னு கேட்டான். சித்திரை மாதம் 27ஆம் தேதின்னு சொன்னேன். என்ன சூரசம்காரம் ஐப்பசி மாதத்தில் வரும். உண்மையா? அதுதான் உலகறிந்து உண்மை. அதனால் ஐப்பசியில் சம்காரத்துக்கு பிறகு வளர் பிறையில் வரக்கூடிய ஜாதகம் 3ம் பொருந்தும். அதில் திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தாப்பா எல்லாமே ஐஸ்வர்யமாக நடக்கும். 3 முறை என்னைய பார். சக்தி உடையவன் ஆவாய்.
கர்மசாமி என்னுடைய வீடு